இன்னொரு பஸ்ல வருவியா? மாட்டேம்மா மாட்டேன். இதுக்கு மேல உங்க ஃப்ரெண்டு கிட்டயும் உங்க புருஷன் கிட்டயும் திட்டுவாங்க என்னால முடியாதுமா. அவனுங்க திட்டினா கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி முறைக்கிறானுங்கல்ல, இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறானுங்கல்ல, அது இதுக்கப்புறம் முடியாதுப்பா. இனிமேல் 12ஆனாலும் சரி 1ஆனாலும் சரி கேம்பஸ் வாசல்லயே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க எப்ப வராங்களோ அப்ப வந்துக்கிறேன். அவன் கூட படுக்கிறது எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு கூட புரியல. உங்ககிட்ட நான் எல்லா கதையும் சொல்லியிருக்கேன்ல, நம்ம எவ்வளவு கதை பேசியிருக்கோம். அதையும் இங்க நான் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். ஆனா என் மீதி லைஃப் அங்க அவங்களதான் நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் நான் யார் பக்கம் அட்ஜஸ்ட் பண்றது? நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி யோசிப்பாங்க, எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அப்ப நான் பிடிச்சானுங்கன்னா புளியன் கொம்புதான், விடவே மாட்டானுங்க. அவனுங்களா கொம்போதுதான் உள்ள வருவேன். வேணா பாருங்க, அவ ஏதாவது வெறுப்பேத்திட்டு சொல்லிட்டு கூட வரலாம். என்ன வீரா, இந்த கேள்வி கேட்ட நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. நான் ரூமுக்கு போறேன், என் பொண்டாட்டி வெயிட் பண்ணுவா, அதனால நான் ரூமுக்கு போறேன்டா. என்ன வச்சுக்கோ, கை காலை வெட்டி அனுப்பினாலும் நான் ரெடி. புரிஞ்சுதா? நினைச்சினாலே உன்னை பொழந்துருவேன், தெரியும்ல? ஞாபகம் சொல்ல ஒண்ணு சொல்ல வாங்கடி மனம் பார்த்தா உனக்கு காரணமா இல்ல. இவ்வளவு மட்டும் இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க எனக்கு தெரியறதுக்குலாம் அந்த பொண்ணுதான் காரணமா இருக்கும். மொத்தமா ஏதாவது ரொம்ப எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். படப்பலாம்.